இப்ப பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிரைசிங்க்காக தான் நான் இப்ப இங்க பேச வந்திருக்கோம். இப்ப நாங்க இருக்கிறது பூரா பிரைசிங் தான் பேசுறோம். இப்ப எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து எல்லாத்துக்கும் சாதாரணமான தொழில் கிடையாது. எல்லா தொழிலோட நீங்க இத கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது வந்து ஒரு துளி கூட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் சேர்ந்து பேக்கரி ஆரம்பிக்கலாம். ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறான்னா, நம்மளும் சேர்ந்து துணி கடை ஆரம்பிக்கலாம். அப்படின்னு தான் நினைப்பீங்களே ஒழிய, ஆனா எக்ஸ்போர்ட்ங்கிறது வந்து பக்கத்துல நீங்க வந்து யாரையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, பக்கத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா, நீங்க யார்ட்ட போய் கேட்பீங்க? நீங்க வேற தொழிலா இருந்தா பக்கத்துல கேட்பீங்க. இல்லைன்னா லோக்கல்ல போய் கேட்பீங்க. இத யார்ட்ட போய் கேட்பீங்க? யார்ட்ட கேட்டீங்கன்னாலுமே சொல்லி தர மாட்டாங்க. மத்த விஷயங்கள்லாம் கூட சொல்லி தருவாங்க. இதெல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அப்படி சொல்லி தராத இருக்கும்போது, நமக்கு என்னன்னே தெரியாம ஒருத்தர் 1 நாள்ல சொல்லிக் குடுக்கலாம், 6 மணி நேரத்துல சொல்லிக் குடுக்கலாம், 3 மணி நேரத்துல சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, நீங்க எப்படி அத நம்பி போறீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாருமே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு தொழில ஏன் எடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சீக்கிரம் சம்பாதிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? YouTubeக்கு போலாம். YouTube போனா 95% மக்கள் YouTubeல ஒரே நாளில் பல கோடி சம்பாதிப்பது எப்படி? ஏற்றம் தரும் ஏற்றுமதி தொழிலில் லாபங்களை அள்ளுவது எப்படி? கோடிகளை அள்ளுவது எப்படி? இத பார்த்துட்டு தான் எல்லாருமே சரி ஓகே எக்ஸ்போர்ட்க்கு போலாம். சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் வர்றாய்ங்க. ஆனா 95% மக்கள் வரம்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து எக்ஸ்போர்ட்ட வந்து டீப்பா கத்துக்கலாம் அப்படின்னா, எங்களோட அ செக்ஷன் இருக்கு. நீங்க அதுல வந்து ஃப்ரீ டெமோ தான். நீங்க ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இந்த தொழில் எப்படியெல்லாம் இருக்குது, இதுல எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அதுல ஆழம் காமிக்கிறதுன்னா, அதுல என்னென்ன மைனஸ் இருக்குங்கிறத காமிக்க மாட்டாங்க. பிளஸ்ல எப்படி மேக்கப் பண்ணலாங்கிறத மட்டும் தான் காமிப்பாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீ டெமோ உட்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிம்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ டெமோல சும்மா இந்த மாரி பக்கத்துல இருக்கிற கடலை மிட்டாயில இருந்து, கருப்பட்டியில இருந்து, சர்க்கரையில இருந்து பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன பொருள் இருக்குதோ எல்லா பொருளும் சொல்லி, ஒவ்வொரு ஊரா சொல்லி எல்லா பக்கமும் ஏற்றுமதி ஆகுது. இது நம்ம யாரு வேணாலும் ஏற்றுமதி இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம். வேப்பங்குச்சி குடிச்சா அமெரிக்கால ஒரு குச்சி $1க்கு விக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ பரவால்ல பக்கத்துல இருக்கிற வேப்பங்குச்சியவே அடிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமாட்ருக்குது அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் மக்கள் வந்து எப்போ திருந்துவாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாரி எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துவாங்கன்னு நாங்க நெனைக்கிறோம். இதெல்லாம் நாங்க ஏன் பேசுறோம் அப்படின்னா, நானும் இந்த மாரி எல்லாம் அட்டெண்ட் பண்ணி நானும் அடிபட்டங்காட்டி தான் பேசுறேன். ஆனா என்ன பெருசா அடிபடல, கொஞ்சம் லைட்டா அடிபட்டேன். நெறைய பேர் அடிபட்டவங்களும் இருப்பாங்க. சொன்னா புரியாது. நீங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் எங்கேயும் அடிபடலன்னா கூட எங்கேயும் போய் இந்த மாரி இவரெல்லாம் சூப்பரா சொல்லி தர்றாரு. நீங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படின்லாம் நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. அப்படி யாரும் நான் சஜஷன் குடுக்கல. நீங்க வெளியில வெளியில போய் இங்க வந்து படிக்காட்டி பரவால்ல. வெளியில போய் அடிபட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் மெயினான விஷயம். இது வந்து அவரு சொல்லியோ, நான் சொல்லியோ எங்களுக்கு ப்ராஃபிட்டுக்காகவோ நாங்க அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாம் வேற பக்கமெல்லாம் போனீங்க அப்படின்னா, நீங்க ரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா அவ்வளோ குடுப்போம். ரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா இவ்வளோ குடுப்போம். உங்க உங்க பேர்ல 10 பேத்த அட்மிஷன் குடுங்க அப்படின்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல வந்து பிரைசிங் அப்படிங்கிறது இப்ப எப்படி இந்தியாவுக்கு பேக் போன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறோமோ, எக்ஸ்போர்ட்டுக்கு மெயினான முதுகு தண்டே வந்து பிரைசிங் தான். பிரைசிங் அப்படிங்கிறது வந்து முக்கியமான டாபிக். அது ஏன் நாங்க இவ்வளவு தூரம் பிரைசிங் வந்து 12 நாள் படிச்சிருக்கோம் அப்படின்னா, 12 நாள் வந்து சும்மா வந்து பிரைசிங்னா என்ன? அப்படின்னுலாம் நாங்க படிக்கல. ஒவ்வொன்னும் பிரைஸ்னா என்ன? Pனா என்ன? Rனா என்னன்னு ஒவ்வொன்னும் டீப்பா படிச்சிருக்கோம். அதாவது வந்து இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, ஆ இவ்வளவு தூரம் நாங்க இத்தன பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்ச்ல இருக்கிறவங்க 95% பேர் வந்து எல்லாருமே கிராஜுவேட்டா தான் இருப்பாங்க. ஒரு 5% பேர் நான் டிப்ளமோ படிச்சவங்க, 12த் படிச்சவங்கலாம் இருப்பாங்க. இவ்வளவு தூரம் படிச்ச எங்கனாலயே தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கும்போது, ஒண்ணுமே தேவையில்ல. எலிஜிபிலிட்டி தேவையில்ல, படிப்பு தேவையில்ல. நீங்க ஈஸியா எக்ஸ்போர்ட்டர் ஆயிரலாம். எதுவுமே தேவையில்ல அப்படிங்கும்போது, நீங்க அத நம்பி எப்படி நீங்க போறீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, இத நான் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சு 2வது நாளே பிரைசிங் கிளாஸ் உள்ள என்ட்ரி ஆன உடனே, அ அப்படியே என்னடா எக்ஸ்போர்ட் விட்டு வெளிய போயிரலாமான்ற ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நானும் சொன்னேன், "சார் வேணாம் சார். இது எனக்கு ரொம்ப டீப்பா போகுது சார். எனக்கு இது சொல்லிக் குடுங்க. தனியா சொல்லிக் குடுங்க. அடுத்த டாபிக் தயவு செய்து போயிறாதீங்க. இதுலயே சொல்லிக் குடுங்க" அப்படின்னு நான் சொன்னேன். என்ன ரீசன் அப்படின்னா, மெயினான கான்செப்ட்டே அதுதான். நீங்க அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவ்வளவுதான். டோட்டலா காலி. அந்த ஒன் டே ட்ரெய்னிங்ல பிரைசிங்ல என்ன சொல்லிக் குடுப்பாங்க? ரா மெட்டீரியலு, மேக்கிங் செலவு, ப்ராஃபிட்டு மொத்தம் எவ்வளவு வருது? ரூ. 89 வருதா? அப்போ வந்து இந்தியா இன்னும் ஐஎன்ஆர்ல ரூ. 89 வருதா? அப்ப டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. $1.
$1. அப்ப வந்து பையருக்கு ரேட் கொடுத்துருங்க $1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்க 89 ரூபாய்க்கு $1 கொடுத்துருவீங்க. அன்னைக்கு பையர் அன்னைக்கு டாலர் பிளக்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 95 ரூபா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கை காசு போட்டு கொடுப்பீங்களா? நீங்க கை காசு போட்டு கொடுப்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுப்பீங்க. 2வது ஆர்டருக்கு அதே மாதிரி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? பையர்ட்ட போய் இந்த மாதிரி ஒரே ஆர்டரு, ஒரே ஷிப்மெண்ட், ஒரே அளவு, ஒரே எல்லாமே அதே தான், சேம். இன்னைக்கு இந்த மாசம் அதே கண்டெய்னர், அதே ஆர்டர், எல்லாமே சேம், A to Z அப்படியே டிட்டோவா நீங்க அடுத்த மாசம் பண்றீங்க. இந்த மாசம் கம்மியா வந்துருச்சு, டாலர் பிளக்சுவேஷன்னால நீங்க பிரைஸ் வாங்கிட்டீங்க, உங்க கை காசு போட்டு நீங்க கட்டிட்டீங்க. அடுத்த மாசம் பையர்ட்ட சேம் அதே டிட்டோவா அடுத்த மாசம் செய்றீங்க, பிரைஸ் கூட வச்சு கேக்குறீங்க. ஏன்னா போன மாசம் வந்து டாலர் பிளக்சுவேஷன்ல இதாகி போச்சு அப்படின்னு பிரைஸ் அடுத்த மாசம் கூட வச்சு கேக்குறீங்க. அப்ப பையர் என்ன சொல்லுவான்? இதே ஆர்டர் தான் போன மாசமும் வாங்கின, நீ இந்த ரேட்டு சொன்ன, இந்த மாசம் மட்டும் எதுக்கு அதை விலையை கூட்டி சொல்ற அப்படின்னு கேட்பான். அப்படி அவன் கேட்கும்போது நம்ம வந்து அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இவனுக்கு வந்து விலை வைக்க தெரியல, போன மாசம் ஒரு ரேட்டு சொல்றான், இந்த மாசம் ஒரு ரேட்டு சொல்றான், இவன் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல நீங்க இது வந்து எக்ஸல் ஷீட்ல நீங்க இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், டாக்குமெண்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எஜுகேஷனான பீப்புள்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் மெயினான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் வந்து பிரைஸ் எல்லாம் நீங்க எப்படி கோட் பண்ணி கொடுப்பீங்க? இதுக்கு மினிமம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்க வெளியில ஒன் டே ட்ரைனிங்ல அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே நீங்க தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜீரோக்கு வேல்யூவே இல்ல மேக்ஸ்ல. ஆமா, ஜீரோக்கு வேல்யூவே இல்ல. நீங்க எக்ஸ்போர்ட்ல ஜீரோக்கு வேல்யூ இருக்கு. அந்த ஒரு ஜீரோல போச்சுன்னா உங்க வாழ்க்கையே ஜீரோவா மாறிடும். நீங்க ஏதாவது கால்குலேஷன் போட்டீங்கன்னா கால்குலேட்டர்ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 8 எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 12 டிஜிட் வரும். அந்த 12 டிஜிட் சொல்லி கொடுப்பாங்க. 2 டிஜிட் எடுத்துக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 12 டிஜிட்டும் வேலை இல்லாம கால்குலேட்டர்ல கொடுத்துருக்குல, அது எல்லாத்துக்கும் உயிரோட்டம் இருக்குது. அதுல எந்தெந்த இடத்துல 2 டிஜிட் எடுக்கணும், எந்தெந்த இடத்துல 4 டிஜிட் எடுக்கணும், எந்தெந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல்லா டிஜிட் எடுக்கணும் அப்படிங்கறத விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை சொல்லித்தர முடியும். 2வது, அந்த எந்தெந்த நேரத்துல பயன்படுத்துறோமோ அந்தந்த நேரத்துல பயன்படுத்தினாதான் கரெக்டான நம்ம விலை வைக்க முடியும். சும்மா எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுல 2 வந்திருக்குதா, ஒண்ணு கூட கூட்டி போட்டு 3ன்னு போட்டுக்கலாம் அப்படின்லாம் போட முடியாது. அதுல ஒண்ணு ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா உங்க டோட்டல் ஆர்டருமே ஸ்லிப் ஆயிடும். அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இந்த ஆர்டருக்கு போச்சு அப்படின்னா கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது அடுத்த ஆர்டருக்கு விலை அதிகமா வச்சு கேட்பீங்க. அடுத்த ஆர்டர் கிடைக்காது. ஏன்னா போன ஆர்டர் இதேதான் போன தடவையும் செஞ்சோம், நீ இவ்வளவுதான் கேட்ட, இந்த ஆர்டருக்கு மட்டும் ஏன் விலை அதிகமா கேட்கற அப்படின்னு கேட்பான். ஆர்டர் கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருந்து போன ஆர்டருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி ரெடி பண்ணி கட்டிக்கல, என்ன 3 லட்சம் 4 லட்சம் தானே அப்படிம்பீங்க. அடுத்த ஆர்டர் கிடைக்காது. அடுத்த ஆர்டரை வச்சு இதெல்லாம் வச்ச நகை எல்லாம் கடன் வாங்கினது எல்லாம் ரெடி பண்ணிடலாம் நினைப்பீங்க. அடுத்த ஆர்டர் கிடைக்காது. என்ன பண்ணுவீங்க? அடுத்தது உடனே உங்க வீட்டுல உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட கடன் வாங்குவீங்க. அப்புறம் அங்கேயும் அதாவது வந்து இது நீங்க பாதிக்கப்படுறது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். ஆனா நீங்க பாதிக்கப்படுறது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாமே தான் பாதிக்குது. 2வது, நீங்களும் பின்னாடி தலை காட்ட முடியாத அளவுக்கு போயிடும். வீட்டுல பதில் சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா வீட்டுல பதில் சொல்ல முடியாது. 2வது, வீட்டுல இருக்கிற சொல்லு, வீட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க அந்த ஆர்டருக்கு ரெடி பண்ணிருப்பீங்க. ஆனா நெக்ஸ்ட் ஆர்டர் இல்ல அப்படிங்கும் போது உங்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்களே தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரைசிங்ல அந்த ஒரு சின்ன டிஜிட்ல தப்பாச்சு அப்படின்னா டோட்டலாவே எல்லாமே லாஸ் தான். என்ன சும்மா இது வந்து டாலர்ல இருக்குது, நீங்க எல்லாத்துக்கும் டாலர்ல கொடுங்க, பவுண்ட்ல கொடுங்க, யூரோல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் டாலர் பிளக்சுவேஷன், பவுண்ட் பிளக்சுவேஷன், யூரோ பிளக்சுவேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். எந்தெந்த டைம்ல எவ்வளவு ரேட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் பண்ணணும். சும்மா எடுத்தோடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க, இது இங்கிலீஷ் நாலேஜே வேண்டியது இல்ல, நீங்க தமிழ்லயே அடிங்க, என்ன வேணுமோ தமிழ் அடிங்க, அதை காப்பி பண்ணி இங்கிலீஷ்ல போட்டு இங்கிலீஷ்ல அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படிம்பாங்க. இது இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவனே செஞ்சுட்டு போயிடுவானே. அவன் உங்ககிட்ட நீங்க எதுக்கு கேட்கணும்?
அவன் அனுப்புற மெயில அவனே பாத்துக்குவானே. அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் இவங்க இதெல்லாம் டிரான்ஸ்லேட் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்குள்ள டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னும் சில ட்ரைனிங் சேனல்ல சில பேர் எல்லாம் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஒன் டே எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத வந்து நான் எது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்காக கம்பேர் பண்றேன். இந்த எக்ஸாம் எப்படி அப்படின்னா, இந்த ஒன் டேல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஐஇ கோட் எடுப்பது எப்படி, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவது எப்படி, இன்வாய்ஸ் ரெடி பண்ணுவது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்களே ஒழிய மேட்டர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் அவுட்லைன் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது வந்து பாடமே பரீட்சையில கண்டென்ட்டே இல்லைனாலும் ப்ளூ கலர் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, வயலட் யூஸ் பண்ணுங்க, ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணுங்க, பிரவுன் யூஸ் பண்ணுங்க, பிளாக் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்க பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட் வருதுன்னா பாயிண்ட் நம்பர் போடாதீங்க, ஸ்டார் போடுங்க. ஸ்டார் போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டா கூட தெரிவிக்காது, மார்க் ஃபுல் மார்க் வாங்கிடலாமாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சார்ட் போடுங்க, ஃப்ளோ சார்ட் போடுங்க. ஃப்ளோ சார்ட் போட்டீங்க அப்படின்னா கோடு போட்டு ஒன்னொன்னா எழுதுங்க. அப்ப நமக்கு வந்து டீடைல்டா இருக்கிற மாதிரி இருக்கும், நாலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க நினைச்சுக்குவாங்க மார்க் வந்துடும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 டபுள் லைன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பேப்பரை அழகுபடுத்துறது. இந்த அழகுபடுத்துறது மட்டும்தான் ஒன் டே ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பாங்க. உள்ள எந்தெந்த கண்டென்ட் எழுதணும், எந்தெந்த இடத்துல கண்டென்ட் முழுசா எழுதணும், எந்தெந்த இடத்துல கண்டென்ட் கம்மியா எழுதணுங்கிறத சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் எக்ஸ்போர்ட், இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்ம ஈஸியா சஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயில வேணும் அப்படின்னா எங்களோட லைவ் கிளாஸ்ல வாங்க, எங்களோட ஒன் டே செஷன்ல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டே செக்ஷனுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. அது என்னன்னா 999 சொல்லுவாங்க. அந்த 999 கட்டினாவே ஃப்ரீ செக்ஷன்ல உட்காந்துட்டு யாருன்னே தெரியாம 999 கட்டினா உடனே வந்து நமக்கு வீட்டுக்கு சர்டிபிகேட் வந்துடுது. வீட்டுல இன்னும் சர்டிபிகேட் வச்சிருங்க. ஒன் டே ட்ரைனிங் யாருன்னே தெரியல, அட்டன் பண்ணிட்டாவே ஃப்ரீ செமினார் அட்டன் பண்ணாவே சர்டிபிகேட் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட்ல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. நான் என்ன படிச்சேன், சும்மா தானே உட்காந்துருந்தேன். 1000 ரூபாய் பணத்தை கட்டினேன், 999 பணத்தை கட்டினேன், அவ்வளவுதான். சர்டிபிகேட் வீட்டுக்கு வந்துருது. அந்த சர்டிபிகேட் நான் எங்க கொண்டு போய் காட்டணும், எந்த பேங்க்ல கொண்டு போய் காட்டி நான் லோன் வாங்கட்டும்? அந்த சர்டிபிகேட் எது கட்டியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? 1000 ரூபாய் பணம் கட்டினதுக்கு ஒரு சர்டிபிகேட், ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்குல என்னன்னா ஐஇ கோடு எங்கெங்க எடுக்கலாம், எந்தெந்த இதுக்கு அடியில நம்ம மெம்பர் ஆகலாம், அப்புறம் எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், என்னென்ன B2B இருக்கு, அவ்வளவுதான் இருக்குமே ஒழிய வேற எல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் அதுல இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து மெயின் செஷனுக்கு உங்களைய ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு 999 நீங்க வந்து விட்டுட்டீங்க, வாய்ப்பு தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க லைவ் செஷன் தான் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயா இருக்கும். அது நீங்க லைவ்ல தான் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சேர்ந்தப்ப சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து 999ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கோர்ஸ் நடத்திருப்பாரு. அப்படித்தான் இப்ப போயிட்டு இருக்கு. அது அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்புறம் அது சொல்லுவாங்க 3 ரூபாய். நேத்து கூட பார்த்தேன், வாழை இலை வந்து துபாய்க்கு ஏற்றுமதி செய்வது எப்படி, 3 ரூபாய்க்கு வாழை இலை வாங்கி 300 ரூபாய்க்கு விற்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாருமே இருந்ததுன்னா எல்லாரும் அதை வாங்கி வித்துட்டு. நேத்து கூட வந்தது, உங்களுக்கு கூட அனுப்பிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். நேத்து கூட வந்தது. அதெல்லாம் இந்த மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. அவங்க எல்லாம் தெளிவாதான் இருக்கிறாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தெரிந்தனுமே ஒழிய அவனை வந்து திருத்தணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணக்கூடாது. அவன் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி எல்லாம் நம்ம ஏமாத்தலாம் அப்படிங்கறத அடுத்த கட்டத்துக்கு தான் போவானே ஒழிய நம்ம ஏமாறாம இருக்கணும். யாருமே கேள்வி கேட்கறதே இல்ல. போனோம்னா எப்படி 3 ரூபாய் பொருள் 300 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணலான்னு அவன் குடும்பத்துல இருக்கிற 10 பேர் மேல ஐஇ கோட் எடுத்து அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்து பேர் மேலயும் அவனே வாழையில எங்கெங்கெல்லாம் விக்குமோ வாங்கி அவன் ஏற்றுமதி பண்ண வேண்டியதான். அவன் வெளியில வந்து சொல்றான். இத வந்து யாருமே யோசிக்கிறது இல்ல. சும்மா ஒரு 3 ரூபாய்க்கு 3 ரூபாய் பொருள் 300 ரூபாய்க்கு போகுது, 3 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு போகுதுன்னா பூந்தர வேண்டியது. அதுல என்னென்ன இருக்குது, அது என்ன ஒண்ணும் தெரியறது இல்ல. அதுக்கப்புறமேட்டு மெயின் கோர்ஸ்ல முடிச்ச உடனே அதான் புக்கு கொடுப்பாங்க, சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மெயின் கோர்ஸ் முடிச்ச உடனே ஒரு கொக்கி போடுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஐஇ கோடு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெயின் கிளாஸ்ல இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து
எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்ககிட்டயே இருக்குது. நாங்களே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா நாளைக்கே வந்து எக்ஸ்பிரி ஆயிரும், பேமெண்ட் கேட்டவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு 25,000 ரூபாய் 30,000 அப்படின்னு போடுவாங்க. உடனே வந்து அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு 50,000 சொல்லி போடுவாங்க. ஏன்னா அப்படின்னா கேட்டோம்னா, சார் நீங்க வந்து போன தடவை நீங்க பேமெண்ட் கேட் மிஸ் பண்ணிட்டீங்க சார், அதனால இப்போ வந்து பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதனோட ரியல் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 50,000 இருக்கும். அந்த 50,000 என்ன கொடுத்துருப்பாங்க? லெட்டர் பேடு, ஒரு சீலு, எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டு, ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டு, அப்புறம் ஒரு வெப்சைட், இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து ஃபேக் வெப்சைட்டா இருக்கும். ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வச்சிருந்தா 2 வருஷம் வேலிடிட்டி. ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு உங்களை யாருமே வந்து குறைச்சி எடை போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் கொடுத்திருக்கிற வெப்சைட்டே வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருப்பான். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாதான் அவங்களோட ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் அங்க லிஸ்ட் ஆகும். வெப்சைட்டுக்குள்ளேயே உங்க லிங்க் போகலன்னா அப்புறம் எங்க போய் நீங்க அவன் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் பார்ப்பான்? இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல, யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்புறம் அது வேற ஒருத்தர் வெக்கமே இல்லாம சொல்லிட்டாரு, நாங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து நாங்க பண்றது இல்ல, நாங்க எஜுகேஷன் பர்பஸா மட்டும்தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏதாவது டவுட்னா யார்கிட்ட கேட்பாங்க? அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்புறம் ஒருத்தர் பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வி வில் கைட் யூ அப் டு யுவர் ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட். 2வது ஷிப்மெண்ட்டுக்கு பணம் வாங்க வராமா. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் ஃப்ரீயா சொல்லி தருவாராம். 2வது ஷிப்மெண்ட்டுக்கு நமக்கு கேள்வி வந்ததுன்னா என்ன பண்றது? 2வது ஷிப்மெண்ட்ல நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றது? யார்கிட்ட போய் கேட்கறது? நீங்க கட்டின கோர்ஸுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் தான் நாங்க சொல்லி தருவோம். 2வது ஷிப்மெண்ட்டுக்கு யார்கிட்ட கேட்கறது? ஏன்னா அப்ப மறுபடியும் வந்து போடலாம்ல. மறுபடியும் வந்து நீங்க மறுபடியும் இவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுல நாங்க உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து இன்னும் 1 வருஷத்துக்கோ இன்னும் 2 வருஷத்துக்கோ எத்தனை ஷிப்மெண்ட் பண்ணாலும் நாங்க ஃப்ரீயா கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இப்படி போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அதுல அவர் வேற தெளிவா பண்ணுவாரு. அவர் வந்து பண்றது பூரா அக்ரோ. அதுல வந்து நம்ம கிட்ட டைப் போடுவார். நீங்க 5,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல 6,00,000 ரூபாய் கொடுக்கறனா அது சும்மா ஒரு டம்மி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. இந்த 5,00,000 ரூபாய் அவன் பணம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான், பேரட்டி கொடுத்துருப்பான். அந்த 5,00,000 ரூபாய் அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு அவனுக்கு தேவையில்ல. ஆனா இவன் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஆனா வந்து எந்த நம்பிக்கையில பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தேவையில்ல. அவனுக்கு தேவைன்னா ஏத்த பணம் வந்துருச்சு. இதே வந்து மிடில் கிளாஸ்ட மட்டும்தான் இத்தனையும் நீங்க சொல்ல முடியும், இத்தனையும் பண்ண முடியும். இதே வந்து டாப் லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவன் கேள்வி கேட்பான், தரமாட்டான். அவனே செஞ்சுக்கிறேன்ட்டு போயிடுவான். இதே ரொம்ப ரொம்ப பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கு உண்டான சோர்ஸே தெரியாது, சோர்ஸே இல்ல அவங்ககிட்ட. அதனால அவனும் இதுல இறங்க மாட்டான். இதுல அடிபடுற பீப்புள் யாருன்னா மாடரேட்டா இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் தான். என்ன கேட்டாலும் பண்ணிடலாம், கேட்டா செஞ்சிடலாம், கேட்டா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுல உள்ள வர்றீங்க. வந்தீங்கன்னா அப்புறம் அவன் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு செஞ்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு 10 பேர் 50 பேர் படிக்கிறீங்க அப்படின்னா 50 பேர்த்திட்டையும் மாசம் 5,00,000 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு 6,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறோன்ட்டு அவன் ஒரு அக்ரோ பண்ணிட்டு இருப்பான். அவன் அது கூட டைய போட்டு உங்களுக்கு மாசம் 5,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் 6,00,000 ரூபாய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவான். நீங்க வெளியில போய் என்னன்னு சொல்லுவீங்க? பணத்தை விட்டு படிச்சும் முடிச்சுட்டேன், பணத்தை விட்டு கொடுத்துட்டு அப்ப நீங்க என்ன கந்து வட்டியா பண்ணிட்டு இருக்கிறீங்க? பணத்தை வாங்கி வச்சுட்டு 1,00,000 ரூபாய் அதுக்கு நம்ம பேங்க்ல போட்டு போயிடலாமே. அப்ப நீங்க எக்ஸ்போர்ட்னு வெளியில எப்படி சொல்ல முடியும்? உங்க பேர்ல ஒரு பொருள் உங்க பேர்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்போர்ட்னு சொல்ல முடியும். சும்மா வந்து பணத்தை விட்டு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க எக்ஸ்போர்ட்னு வெளியில சொல்றதுல எந்த ஒரு பெருமையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவரு வந்து உடனே கொடுத்துருவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்தை உடனே அவங்க கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் இழுத்தடிப்பாரு. இப்ப தரேன், அப்புறம் தரேன், அப்புறம் தரேன்ட்டு இங்க வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் போச்சுன்னா மீட்டர் வெட்டி போயிடும். அவ்வளவுதான். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அவரு சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா எல்லாத்துட்டையும் 5,00,000 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் இந்த 50 பேரும் சேர்ந்து அந்த 50 பேரும் நினைச்சுக்க வேண்டியதான், தேர் எழுத்து தேர்வு விட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத கூட காப்பாற்ற முடியாம நம்ம வேற வேலையை நோக்கி இருக்கிற கடனை எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற தொழிலுக்கு போயிடுவோம். இது வந்து தேவையில்லாத தொழில் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். தொழில் வந்து அருமையான தொழில். ஆனா இந்த மாதிரி சில டேஷ் வர்றதுனால இந்த தொழிலை கேவலப்படுத்திட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஆள் அக்ரோ பண்ணிட்டு இருக்காப்ல, வேற எது சம்பந்தப்பட்டதுல கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் பத்தியே தெரியாது.
ஒரு ஆளுக்கு கோலப்பொடி எதுக்கு கீழே வரும்னு கூட சொல்ல தெரியல. செக் பண்ணி சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், 5 நாள் இழுத்தடிச்சிருக்கிறாப்புல. ஏன்னா அந்த ஆளுக்கே தெரியாது. ஏன்னா அந்த ஆளு வேற பக்கம் போய் படிச்சுட்டு வந்திருக்காப்புல. அவரு வந்து வேற பக்கம் போய் படிச்சுட்டு வந்து ஒரு புக் எடுத்து பார்த்துருக்காப்புல. அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட்ட போட்டோ எடுத்து அத வந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அத நமக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல. இததான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இத வந்து மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் தான் அத வந்து விவரமா கேட்கணும் எல்லாமே. இதெல்லாம் வந்து யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க அடிபட்ட வேட்டி நல்லா புரியும். இவ்வளவு தூரம் நாங்க ஏன் பேசுறோம் அப்படின்னா, நாங்களும் வெபினார் வேற பக்கம் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்படி மெயின் கிளாஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கும் போயிருக்கோம். மெயின் கிளாஸ்ல இருந்து எப்படி அடுத்தது வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ் பேக்கேஜிங்க்கு வாங்க, நாங்க இதெல்லாம் சொல்லித் தரோம் அப்படின்னாங்களா, அதுக்கு நாங்க போகல. பெரிய அமௌண்ட்டா இருந்தாங்காட்டி நான் போகல. ஏன்னா தப்பிச்சுட்டேன். அதனால சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் நான் தெரிஞ்சுக்குவேன். பண்ணி தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வாங்க. அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே சார். நன்றி, நன்றி, நன்றி. எல்லா மக்களுக்கும் நன்றி.